அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புப்படி மக்களே உஷாராக இருங்கள், மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா வைரஸ், மீண்டும் லாக்டவுன் போடப்படுமா? கடந்த சில ஆண்டுகளாக கொரோனாவின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் இதன் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கொரோனா தொற்று சில ஆண்டுகளாக இல்லாத நிலையில் தற்போது BA.3.2 எனும் புதிய வகை கோவிட் வைரஸ் உலக நாடுகளில் மிக வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. இதற்கு சிகாடா என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் அமெரிக்கா, ஐரோப்பா உள்பட 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் மிக வேகமாக பரவி வருகிறது. இதனால் நாடு முழுவதும் மீண்டும் லாக்டவுன் போடப்படும் சூழல் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வைரஸ் தொற்று வெகு நாட்களாகவே ஆங்காங்கே காணப்பட்டு வந்தது. தற்போது திடீரென அதிக எண்ணிக்கையில் பரவ தொடங்கியுள்ளது. இதன் மூலம் நவம்பர் 2024 தென்னாப்பிரிக்காவில் இந்த சிகாடா வகை கொரோனா கண்டறியப்பட்டது. இந்நிலையில் தற்போது அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, ஐரோப்பா உள்பட சுமார் 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. இதன் தொடக்கமான ஒமிக்ரான் வகையை விடவும் இது வேகமாக பரவுவதாக சொல்லப்படுகிறது. இந்த வைரஸில் ஸ்பைக் புரோட்டீனில் சுமார் 70 முதல் 75 மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதில் அதிக மாற்றங்கள் இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் முந்தைய கொரோனா தடுப்பூசியில் இருந்து தப்பிக்கும் வாய்ப்பு அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிகாடா வைரஸ் அறிகுறிகள்: காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, உடல் வலி, தலைவலி, மூக்கடைப்பு, சளி, சிலருக்கு மூச்சு திணறல், வாசனை அல்லது சுவை இழப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். குறிப்பாக சுவாச குழாய் தொற்று போலவே அது இருப்பதால் கூட்டமான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். காய்ச்சல், சளி போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கைகளை அடிக்கடி சோப்பு அல்லது சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். இந்தியாவில் தற்போது இந்த வைரஸின் தாக்கம் குறைந்திருந்தாலும் வெளிநாடுகளில் இந்த தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதால் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகள் மூலம் இந்த வைரஸ் பரவலாம் என்றும் அவர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்தியாவில் இந்த கொரோனா தொற்று பரவினால் மீண்டும் லாக்டவுன் போடப்படும் சூழல் உருவாகும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.